வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் ஒரு கேள்வி பலமுறை எழுந்திருக்கும். நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? சிலர் மிகவும் எளிதாக வாழ்க்கையை கடந்து செல்வது போல தெரியும். ஆனால் சிலருக்கு தொடர்ந்து சோதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், மனவேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போது பலர் கடவுளையே கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கடவுள் உண்மையில் இருக்கிறாரா? இருந்தால் என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறார் என்ற இந்த கேள்விக்கான ஆன்மீக விளக்கத்தை பார்க்கலாம். முதல் காரணம், கர்மாவின் விதி. நாம் இன்று அனுபவிக்கும் பல விஷயங்கள் இந்த பிறவியில் செய்த செயல்களின் விளைவு மட்டும் அல்ல என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முப்பிறவியில் செய்த நன்மை தீமைகளின் பலன்களும் நம்மை தொடர்கின்றன. ஒரு விவசாயி விதைத்த விதை போல கர்மாவும் ஒரு நாள் பலன் தரும். நாம் எந்த விதையை விதைக்கிறோமோ அதற்கேற்ற அறுவடையையே பெறுவோம். ஆனால் இதை கேட்டு பயப்பட வேண்டாம். ஏனெனில் நல்ல செயல்கள், பிரார்த்தனை, தான தர்மங்கள் மூலம் கர்மாவின் தாக்கத்தை குறைக்க முடியும் என்று நம் முனிவர்கள் கூறியுள்ளனர். இரண்டாவது காரணம், சோதனைகள் நம்மை வலிமையாக்குகின்றன. ஒரு வைரம் உருவாக அதிக அழுத்தம் தேவைப்படுகிறது. அதுபோல ஒரு மனிதன் உயர்ந்த நிலையை அடைய சில சோதனைகள் அவசியம். கஷ்டங்களை சந்திக்காத ஒருவர் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ள முடியாது. பல வெற்றியாளர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் அனைவரும் மிகப்பெரிய தோல்விகளையும் வேதனைகளையும் கடந்தவர்களாக இருப்பார்கள். சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை வலிமையாக்க வருகின்றன. மூன்றாவது காரணம், கடவுள் நம்மை தயார்படுத்துகிறார். சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்திற்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். ஆனால் அது உடனே கிடைக்காது. அதற்கு பதிலாக வாழ்க்கையில் சவால்கள் வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? ஏனெனில் நாம் கேட்ட ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம்மை கடவுள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மாணவன் பெரிய தேர்வை எழுதுவதற்கு முன் பயிற்சி பெறுவது போல வாழ்க்கையின் பெரிய வெற்றிகளுக்கு முன் சில சோதனைகள் வரலாம். பக்தர்களின் வாழ்க்கையிலும் சோதனைகள் இருந்தன. பலர் நினைப்பது என்னவென்றால் கடவுளை நம்புபவர்களுக்கு கஷ்டம் வராது என்பதுதான். ஆனால் அது உண்மையல்ல. ராமாயணத்தில் ராமருக்கே வனவாசம் ஏற்பட்டது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பல துன்பங்களை சந்தித்தார்கள். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் என பல மகான்களின் வாழ்க்கையிலும் எண்ணற்ற சோதனைகள் இருந்தன. ஆனால் அவர்கள் கடவுளின் மீது நம்பிக்கையை இழக்கவில்லை. அதனால்தான் இன்று அவர்களை நாம் நினைத்து வணங்குகிறோம். சோதனைகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஏன் எனக்கு மட்டும் என்ற கேள்வியை விடுங்கள். அதற்கு பதிலாக இந்த அனுபவம் என்ன கற்றுத்தருகிறது என்று கேளுங்கள். ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடத்தை கொண்டிருக்கும். சில சோதனைகள் பொறுமையை கற்றுத்தரும். சில சோதனைகள் உறவுகளின் உண்மையை புரிய வைக்கும். சில சோதனைகள் நம்முள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். இருள் அதிகமாக இருக்கும் நேரம்தான் விடியல் நெருங்கும் நேரம். நண்பர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் அது நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் உண்டு. ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்று நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் அது உங்கள் கதை முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. அது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். கடவுள் சிலருக்கு அதிக சோதனைகள் கொடுக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் அதிக சோதனைகளை கடந்து வருபவர்களை வாழ்க்கை மிகப்பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் பிரார்த்தனை வீணாகாது, உங்கள் கண்ணீர் வீணாகாது,
உங்கள் பொறுமையும் வீணாகாது. சரியான நேரத்தில் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தெய்வீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கடவுளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.